ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2ஓட ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இஸ் அ டைப் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் whose behavior is defined by set of value and set of operations. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் தான். அது இந்த டேட்டா டைப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. செட் ஆஃப் வேல்யூ அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷனை வச்சு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. த டெஃபினேஷன் ஆஃப் ஏடிடி ஒன்லி மென்ஷன் வாட் ஆப்ரேஷன் ஆர் டு பி பர்ஃபார்ம்டு பட் நாட் ஹவு திஸ் ஆப்ரேஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ ஏடிடி டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எந்த ஆப்ரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்ரேஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இருக்காது. It does not specify how data will be organized in the memory, what algorithm will be used for implementing the operation. ஸோ ஏடிடி யூஸ் பண்ணுறது மூலயமா மெமரி எப்படி அலோகேட் ஆகுது, டேட்டாவுக்கு மெமரி எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டேட்டா டைப்பில் சொல்லியிருக்க வேலையை எப்படி செய்யணும், அதுக்காக எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட் வியூ. ஸோ இது மூலிமா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட் வியூ அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதனால் இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி எசென்சியல் அண்ட் ஹைடிங் டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா தேவையோ அதை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயிலாக ஹைட் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். Facilitate data abstraction, you will need to create two types of functions, constructors and selectors. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். அந்த ரெண்டு விதமான ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, செலக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் நம்ம பில்ட் பண்ணுறோம். செலக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டா டைப். செலக்டர்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக செலக்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கால்ட் சிட்டி. தி சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் வில் ஹோல்ட் த சிட்டிஸ் நேம் அண்ட் இட்ஸ் லேட்டிடியூட் அண்ட் இட்ஸ் லாங்கிடியூடு. நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பார்க்குறோம். அதோட நேம் சிட்டி. சிட்டியோட ஆப்ஜெக்ட்ஸ் அந்த சிட்டியோட நேமு, சிட்டியோட லேட்டிடியூடு, சிட்டியோட லாங்கிடியூடு அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். கிரியேட் அ சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் யூ ஹேட் யூஸ் அ ஃபங்க்ஷன் லைக் சிட்டி ஈக்குவல் டு மேக் அ சிட்டி. ஸோ அதுக்கு பராமீட்டராக நேம், லேட்டிடியூட், லாங்கிடியூடை கொடுக்குறோம். சிட்டிக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் தான் மேக் அ சிட்டி. இந்த மேக் அ சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம பராமீட்டராக நேம், லேட்டிடியூட், லாங்கிடியூடை பாஸ் பண்ணுறோம். டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ் யூ வுட் யூஸ் அ ஃபங்க்ஷன் லைக் கெட் நேம் சிட்டி, கெட் லேட்டிடியூட் சிட்டி, கெட் லாங்கிடியூட் சிட்டி. நம்ம சிட்டிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த சிட்டியில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டில் அந்த சிட்டியில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சிட்டியோட நேமை தெரிஞ்சுக்கணுமா, கெட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். எந்த சிட்டியோட நேம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சிட்டியை பராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். சிட்டியோட லேட்டிடியூட் தெரிஞ்சுக்கணுமா, கெட் லேட்டிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். எந்த சிட்டியோட லேட்டிடியூட் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சிட்டியோட லேட்டிடியூட் வேல்யூ பராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். சிட்டியோட லாங்கிடியூட் தெரிஞ்சுக்கணுமா, கெட் லாங்கிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். எந்த சிட்டியோட லாங்கிடியூட் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சிட்டியோட பராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். சிட்டி ஈக்குவல் டு மேக் அ சிட்டி, நேம், latitude, longitude. Here make a city, name, latitude, longitude is a constructor which creates the object city. City equal to make a city அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். அந்த மேக் அ சிட்டி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் சிட்டி அப்படின்னு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நேமு, லேட்டிடியூட், லாங்கிடியூட் அதை நம்ம பராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். நேமு, லேட்டிடியூட், லாங்கிடியூட் இதை பராமீட்டராக மேக் அ சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பராமீட்டரை பாஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன ஹோல்ட் ஆகுது, அதாவது என்ன அலோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிட்டியோட நேமு, சிட்டியோட லேட்டிடியூடு, சிட்டியோட லாங்கிடியூடு வந்து அசைன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்டர்ஸ். செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேட்டா டைப். செலக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே மேக் அ சிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்க பராமீட்டர் மூலியமா சிட்டியோட நேமு, சிட்டியோட லேட்டிடியூடு, சிட்டியோட லாங்கிடியூடு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்படி ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து நம்ம எப்படி திரும்பி எடுக்கிறதுக்கு வந்து செலக்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சிட்டியோட நேமை தெரிஞ்சுக்கணுமா, கெட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. எந்த சிட்டியோட நேமை தெரிஞ்சுக்கணுமோ அந்த சிட்டியை வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கோம். சிட்டியோட லேட்டிடியூட் தெரிஞ்சுக்கணுமா, கெட் லேன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. எந்த சிட்டியோட லேட்டிடியூட் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சிட்டியோட நேமை வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறோம். சிட்டியோட லாங்கிடியூட் தெரிஞ்சுக்கணுமா, கெட் லாங்கிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. எந்த சிட்டியோட லாங்கிடியூட் தெரியணுமோ அந்த சிட்டியை வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே சொல்லியிருக்க 3 ஃபங்க்ஷன் வந்து செலக்டர்ஸ் எதுக்குன்னா, பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மேலே சொல்லியிருக்க 3 வந்து செலக்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபங்க்ஷனும் வந்து சிட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க லேட்டிடியூட், லாங்கிடியூட், நேமை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதனால் இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து செலக்டர்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வந்து ஒரு டயக்ராம் வழியாக கொடுத்துருக்காங்க. கெட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து சிட்டி அப்படிங்கிற வேல்யூ வந்து பாராமீட்டராக பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த சிட்டியோட நேமை வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். கெட் லேட்டிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து சிட்டியோட வேல்யூ வந்து பாராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சிட்டியோட லேட்டிடியூட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். கெட் லாங்கிடியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து சிட்டியோட நேமை வந்து பாராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சிட்டியோட லாங்கிடியூட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா, மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த யூனிட்டுக்கு வந்து ஒன் வேர்ட் குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.